ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா vs ஸ்ரீலங்கா தேர்ட் டே மேட்ச் பற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து தோற்றுட்டாங்க. அதுவும் 100 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க. ஸோ அதுவும் தோற்றது பார்த்தீங்கன்னா ஒரு யங் டீம் கூட தான் தோற்றுருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப் கிட்ட தான் தோற்றுருக்காங்க. ஸோ மெயின் பவுலர்ஸ் ஃபுல்லாமே இன்ஜுரி. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர்ஸ் வச்சும் தோற்றுருந்தாங்க தான் இந்தியா சொல்லுவேன். ஸோ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரியான் பராக்கு இன்றைக்கி ஒரு டெபியூ சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டை வந்து கேஎல் ராகுலுக்கு பதிலாக இறக்கியிருந்தாங்க. ஸோ ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா 600 நாள் கழித்து வந்து இப்போ தான் வந்து கிரிக்கெட்டை விளாட ஆரம்பிக்கிறாரு ஓடி கிரிக்கெட்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தது ஓகே தான். ஆனால் கேஎல் ராகுல் ட்ராப் பண்ணது வந்து ரொம்ப ஒஸ்ட்டான மூவ் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து சாலிடாக நிற்கிற ஒரே பேட்டர் அவர் மட்டும்தான். ஸோ அவரே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடக்கூடிய பேட்டர் தான். ஆனாலும் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு சூட்டபிள் ஆகலை. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட் மேட்ச் தான் ஆடுறாரு. ஆனால் கேஎல் ராகுல் 2 மேட்ச் ஆடிருக்காரு. அவரை வந்து உட்கார வச்சது ஒரு மைனர் மியூன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ வாங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் என்ன நடந்துச்சுன்னா 248 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலங்கா. இதில் நடுவில் வந்து குசால் மெண்டிஸ்க்கும் சிராஜுக்கு வந்து ஸ்லட்ஜிங் ஆட்டம் நடந்துருந்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 248க்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவினோ ஃபெர்னாண்டோ தான் சொல்லுவேன். ஸோ நிஷாங்கா ஓப்பனிங்லேயே ஒரு 45 அடித்து அவுட் ஆனார். அதுக்கப்புறம் அவினோ ஃபெர்னாண்டோ செம்மையாக ஆடினார், 96 அடித்தார். அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ் 59 அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து கமினோ மெண்டிஸ் ஒரு 23 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இவங்க தான் வந்து மெயினாக அடிச்சிருந்தாங்க பேட்டரில் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் கீ ஃபிகராக இருந்தது ரியான் பராக் தான் சொல்லுவேன். ரியான் பராக் 3 இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ இவர் தான் இன்றைக்கி வந்து அதிக விக்கெட்ஸும் எடுத்திருந்தார். மற்றவங்களை பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் 1, சிராஜ் 1, வாஷிங்டன் 1, இது மாதிரி தான் எல்லோரும் 1 எடுத்திருந்தாங்க. ஸோ ரியான் பராக் டெபியூலே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு பவுலிங் ஸ்பெல்லில். ஏன்னா T20 டெபியூலையும் 3 4 எடுத்திருந்தார். இப்பயும் ஒரு 3 4 எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனால் பேட்டிங் அந்தளவுக்கு பெருசாக பண்ணல தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வாங்க செகண்ட் இன்னிங்ஸில் நடந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா 138க்கே ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா வந்து 110 ரன் மார்ஜினில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப் வச்சு இவ்வளோ கேவலமாக தோற்றுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசனாக அந்த பவுலர்ஸ் வந்து வல்லலகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் வந்து நம்ம லைனப்பே ஃபுல்லாக எடுத்துட்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டர்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ரோஹித் மட்டும் ஒரு 35 அடித்து பர்ஃபார்ம் பண்ணார். மற்ற யாரும் பெருசாலாம் நாக்கால வரவங்களாம் வந்தாங்க. ஒரு 10 ரன் கிட்ட அடித்து டக்குன்னு அவுட் ஆகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வாஷிங்டன் ஒரு 6 அடிச்சிருந்தார். அவரும் அவுட் ஆகிட்டார் கடைசியில். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்ரீலங்கா வந்து 138 எல்லாத்தையும் ஆல் அவுட் பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து 2-0 அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஆல் 27 வருஷம் கழிச்சு தான் ஸ்ரீலங்கா ஜெயிக்கிறாங்க கைஸ். ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு, இந்தியன் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட்டான இது தான் சொல்லுவேன். ஸோ கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட்டான தோல்வி தான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் பவுலர்ஸ் யாருமே இல்லை. பத்திரனா, அசரங்கா, துஷாரா, மதுசங்கா, அதுக்கப்புறம் சமீரா, ஃபெர்னாண்டோ, இந்த மாதிரி முக்கியமான பவுலர்ஸ் யாருமே இல்லாத டீம் கூட போயிட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு யங் பவுலர் லைனப்ஸ் கிட்ட தான் போய் இந்தியா லூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வேர்ல்டுலே பெஸ்ட்டு பேட்டிங் லைனப் வச்சுருக்க டீம் வந்து இப்படி லூஸ் ஆகிருக்காங்க. அதுவும் சீரீஸ் 2-0ன்னு ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ கேவலமான இதுன்னு பாருங்கள். ஸோ கௌதம் கம்பீர் இதே மாதிரி ஏதோ வந்து குரூஷியலாக மாற்றிட்டு இருக்கேன், லைனப்ஸ் இப்படி சேஞ்ச் பண்ணுறேன், எல்லாரையும் பவுலிங் போட வைக்கிறேன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாருன்னா இது மாதிரி தான் மேக்ஸிமம் நம்ம தோக்க வாய்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சீரீஸில் தான் கோலி வந்து 3 மேட்சும் LBW அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இது மாதிரி எந்த சீரீஸ்லையும் இவர் வந்து கரியரில் நடந்ததில்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. அதுவும் இந்த இதோட. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ தான். பை.